செல்ஃப் செல்ஃபை பொறுத்த வரையில ஒவ்வொருத்தருக்கும் அவனோட செல்ஃபை பத்தின ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவனோட செல்ஃபில் அவ்வளோ ஒரு லவ் இருக்கலும், அதே நேரம் ஒரு சிலருக்கு ஏன் நான் இப்படி இருக்கேன், இப்படி இருந்திருக்கப்படாது, எனக்கு என்ன ஏன் பிடிக்குது இல்லை ரெண்டு புலம்புற பல பேரை நம்ம பார்த்திருப்போம். ஸோ நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஏன் செல்ஃப் லவ்ன்றது இம்பார்ட்டன்டான விஷயமா பார்க்கப்படுது. ஒருத்தர் லைஃப்ல செல்ஃப் லவ் என்ன வகையான தாக்கங்களை செலுத்தலாம்ன்றதை தான் பார்க்க போறோம். நம்மளை பத்தின புரிந்துணர்வு நமக்கு அதிகரிக்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காவே மற்றவங்களை பத்தின புரிந்துணர்வையும் நமக்கு ஏற்படுத்தி தரும். அதாவது நாம எப்ப நம்மளோட இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ அதே டைம்ல மற்றவங்களோட இமோஷன்ஸையும் நமக்கு புரிஞ்சு கொள்றதுக்குரிய திறன் வந்துகிட்டு அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஏற்படுற ஓவர் திங்கிங் இருக்கட்டும், நெகட்டிவ் திங்கிங் இருக்கட்டும், இப்படி அவங்களுக்கு திங்கிங்ல ஏற்படுற அந்த சேலஞ்சஸுக்கு கூட நாம நம்மளை சரியா புரிஞ்சு கொள்ற டைம்ல அப்படியான நிலைமைகளுக்கு நம்ம போகாம அதை நம்மளை காப்பாற்றலாம். ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க, யார் மத்தாக்கள் மீது அனுதாபம் தெரிவிக்க அந்த திறனை கொண்டிருக்காங்களோ அவங்களோட மூளை வந்துகிட்டு ஆக்டிவா செயற்படுறதா சொல்றாங்க. ஸோ ஒருத்தரை பத்தின சுயத்தை பத்தின புரிந்துணர்வு அதிகரிக்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களோட இமோஷன்ஸையும் அவங்க புரிஞ்சு கொண்டு அவங்களோட கஷ்டங்கள், கவலைகள், சந்தோஷங்களை கூட அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுற நேரம் அது அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், மற்றவங்க அவங்க ஏற்படுத்துற கனெக்ஷன்ஸ் இருக்கட்டும், அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியானதாக மாறும். எனக்கு என்ன திறமை இருக்குது, எனக்கு எங்க போனா எப்படி ஷைன் பண்ண ஏழு மண்டத்தை நான் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற டைம்ல நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கூட அதிகரிக்கும். அதோட நம்மளோட செல்ஃப் எஸ்டீமையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலைமையில, அதாவது குறிப்பிட்ட நிலையில வைத்து பார்த்து கொள்ளையிலும். அல்லாத பட்சத்துல நமக்கு எப்பவுமே நம்மளை பத்தின ஒரு டவுட்டும் நம்மளை பத்தின ஒரு நம்பிக்கையற்ற தன்மையும் இருக்கத்தால அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஸ்லோ செல்ஃப் எஸ்டீமுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட செல்ஃபுக்கு ஒரு சுயமரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம சரியா மெயின்டைன் பண்ணணும். அல்லது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, நாம அதுல திருப்திகரமா இருக்கமான்றதையும் அறிந்து கொள்றதுக்கு நாம யாருன்ற அந்த சுய புரிதல் வந்துகிட்டு மிக முக்கியமான ஒன்றா தேவைப்படுது. நம்மளோட செல்ஃபை பத்தின எப்ப சரியான ஒரு புரிந்துணர்வும், நாம யாரு, நம்மளோட நோக்கம் என்ன என்ற சரியான தெளிவும் கிடைக்க பட்சத்துல தான் நமக்கு லைஃப்ல அடுத்த ஸ்டெப் இருக்கட்டும், அல்லது லைஃப்ல இருக்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம டிசிஷன் மேக் பண்றதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்குமே நம்மளோட செல்ஃபை பத்தின புரிந்துணர்வு தான் நமக்கு ஒரு மூல காரணமா செயற்பட போகுது. ஸோ நாம நம்மளோட செல்ஃபை பத்தின சரியான புரிந்துணர்வோட இருக்கமான்றதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா, நம்மளோட செல்ஃபோடைய நம்ம பேசலையும், அதாவது நம்ம செல்ஃபு கிட்ட நம்மளுக்கிட்டே நம்ம சில கேள்விகளை கேட்கறது மூலம் அதற்கு உண்மையா பதிலளிச்சோம்னு சொன்னா உண்மையா நம்மளோட செல்ஃபை பத்தி புரிஞ்சு கொண்டிருக்கோமா, அல்லது நம்ம இன்னும் நம்மளோட செல்ஃபை பத்தி தெரிஞ்சு கொள்ளணுமா, இன்னும் நம்மளே நம்ம சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளாம நடக்கோமா என்ற ஒரு தெளிவுக்கு நம்ம வரையிலும். அது என்ன மாதிரியான கேள்விகள்னு பார்த்தா, ஒரு லைஃப்ல நான் எனக்கு ஏற்பட்ட சம்பவங்கள், அதாவது தோல்விகள் இருக்கட்டும், வெற்றிகள் இருக்கட்டும், அதை நான் எந்த மாதிரி பார்க்கேன், அதிகமா எதிர்மறையான விஷயங்களை தான் முதன்மைப்படுத்துறேனா அல்லது நேர்மறையான விஷயங்களை தான் முதன்மைப்படுத்துறேனா என்ற விஷயத்தை கேட்டுக்கொள்ளும். அல்லது என் லைஃப்ல அடுத்த கட்ட பிளான் எதை நோக்கியதா இருக்குது, நான் என்ன திறமைகள் அடிப்படையா கொண்டு என் அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்துறேனா, அல்லது எனக்கு என் திறமைகளை பத்தின எந்தவித அறிவும் இல்லாம இருக்கேனா, இப்படியான பல கேள்விகளை நீங்க உங்களோட செல்ஃபோட கேட்டுக்கொள்ற டைம்ல எந்த விஷயத்துல நீங்க வீக்கா இருக்கீங்க, எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, இப்ப மற்றவர்களோட கனெக்ஷன் ஏற்படுத்துறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அல்லது மற்றவங்களோட லாங் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் அந்த ஏரியாக்குள்ள உங்களோட செல்ஃபு கிட்டே நீங்க சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கும். இப்படி எந்த ஏரியாவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அது எந்த ஏரியாவில் நீங்க லோவா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு கேள்விகள் அமைச்சு கொள்ற நேரம் நீங்க சரியான ஒரு புரிந்துணர்வுக்கு வரையிலும். இப்படி நீங்க கேள்விகள் கேட்டு நீங்க அதிகம் ஒரு நேர்மறையான, அதாவது பாசிட்டிவான ஒருத்தரா அல்லது நெகட்டிவான ஒருத்தரான்னு உங்களுக்கு விட வர டைம்ல நீங்க என்ன செய்யலும், அதுல இருந்து உங்களை டெவலப் பண்ண இயலும். சம்டைம் அதை நீங்க ஒரு நெகட்டிவா தான் திங்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ரூட் கோஸை கண்டுபிடிங்க. எது உங்களை நெகட்டிவா திங்க் பண்ண வைக்குது என்றதை நீங்க அறியுங்க. ஸோ இப்படி நீங்க கொஸ்டின் கேட்டு உங்களை பத்தி அறியக்குள்ளதான் அது உங்களோட ஒரு சரியான ஒரு லைஃப்பை லீட் பண்றதுக்குரிய வாய்ப்பை தரும். ஸோ நீங்க எல்லா வகையாக, அதாவது பிசிக்கலி மென்டலி ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொன்னா அடிப்படையில் சில விஷயங்களை நீங்க செய்துதான் ஆக வேண்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க
ஸ்டார்ட் பண்ணும் முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட செல்ஃபை பற்றின சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மிச்சமே ஈஸியாக போயிடும்.